அன்னைக்கும் கேட்டாங்க. இவரை விட பயங்கரமான ஆட்கள்லாம் இருந்தாங்க. மோடி, அமித்ஷாலாம் அவங்களோட ஒப்பிடும்போது ஜுஜிபி. என்னது ஜுஜிபியா? சின்ன ஆளுன்னு சொல்றது அதானே சொல்லுவாங்க சினிமாவில். ஏன்னா அவ்வளவு தீவிரமான இந்து மத பற்றாளர்கள், வெறியர்கள் சொல்லக்கூடாது, பற்றாளர்கள் சொல்லுவோம், இருந்தாங்க. அரசமைப்பு சட்டத்தையே கடவுளின் பெயரால் அப்படின்னு பிரியாம்பிள் எழுத சொன்னாங்க. அம்பேத்கர் எழுதினதுனால எழுதல. அதுல கடவுளின் பெயரால் இந்த சட்டத்தை சமர்ப்பிக்கிறோம்னு எழுத சொன்னாங்க. அம்பேத்கர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். கடுமையான விவாதம் நடந்துச்சு. இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜன் வேணும். இந்த நாட்டை அவன் பாகிஸ்தான் பேர் வச்சுட்டான், இந்த நாட்டுக்கு இந்துஸ்தான் பேர் வைக்கணும். அவன் மதம் சார்ந்து நாட்டுக்கு பேர் வைக்கும் போது ஏன் இந்த நாட்டுக்கு மதம் சார்ந்து பேர் வைக்க கூடாது? கடுமையான விவாதம் நடந்தது. வைக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தார்கள். இந்த நாட்டுக்கு மதம் தேவையில்லை, அரசாங்கத்திற்கு மதம் தேவையில்லை. நாட்டுக்கு இல்ல, அரசாங்கத்திற்கு மதம் தேவையில்லை. கிறிஸ்துவ மதத்தை அரசாங்க மதமாக சொல்ல முடியாது, அது அந்நிய நாட்டு மதம். இஸ்லாத்தை அரசாங்க மதம் சொல்ல முடியாது, அது சவுதி அரேபியாவுடைய தோன்றிய மதம். சமணத்தை சொல்ல முடியாது, சின்ன மதம். பௌத்தத்தை சொல்ல முடியாது, சில லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இந்து மதத்தை தான் சொல்லலாம். ஆனா இந்து மதம் சகோதரத்துவத்தோடு இல்லாத மதம். இந்து மதத்திலே சகோதரத்துவம் இல்லை, இந்து மதத்திலே சமத்துவம் இல்லை. பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஆண்களை தவிர பார்ப்பன பெண்மணிகள் உட்பட அத்தனை பேருமே கீழ்சாதிதான். இதான் மனு தர்மம் சொல்லுது, இதைத்தான் இந்து தர்மம் சொல்லுகிறது.